ஹalleluya. நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் சொன்ன காரியத்தை நாங்கள் எச்சரிப்பாய் செய்யும்படியாக கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறேன் கர்த்தாவே. ஓ ஹalleluya. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னது போல ஆண்டவரே, என் தேவன் சத்துருவின் கோட்டைகளுக்கு எங்கள் ஆண்டவரே குடும்பங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் தேவனுடைய வல்லமை, என் தேவனுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தில் இறங்குவதாக இறங்குவதாக. ஆண்டவரே நீர் ஆண்டவரை இணைத்தது மனிதன் பிரிக்காமல் இருக்க கடவுளே, நீர் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது தேவரே. நீங்க சொன்ன கட்டளையை மனுஷன் மீறக்கூடாது தேவன் அப்பா. உம் நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா ஆத்துமாக்களையும் கர்த்த நீர் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறேன். நீர் முன்குறித்த தேவன் ஆண்டவர் அப்பா. மோசையை தேவன் அப்பா பிறக்க செய்தது நீர் முன்குறித்த தேவன் அப்பா. அது போல முன்குறித்த தேவன் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தேவன் அப்பா எச்சரிக்கையா இருக்க ஆண்டவரே நீங்க எச்சரிக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்து முடிக்க நீ எச்சரிக்கையா இரு என்று சொல்லி ஈவரோரி கபல் லட்சஸ்யாரவுடனா உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். நீ ஒரு ஓட்டத்திலே வந்திருக்கிறாய், கர்த்தர் சொல்லுகிறார் அந்த நியமித்த ஓட்டத்திலே நீ ஓடு என்று சொல்லி உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். நீ எங்க ஓட சொன்னால் நீ எங்க ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் தேவன் அப்பா. பேதுருவே ஆண்டவரே சப்பா என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று அவன் மேய்க்கிற காரியத்தை அவன் பார்த்து கொள்ளுவான். ஆனால் யோவானோ இனி வருகிற இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்த அவன் சித்தம் கொண்டிருக்கிறான். அவன் அதை செல்ல ஆண்டவரை கர்த்தர் நியமித்திருக்கிறார் தேவன் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியத்தின் ஆண்டவரை பாதை கட்டாவே நீர் அப்படி சொல்லுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவன் அப்பா. உன்னுடைய கணவனுடைய ரட்சிப்பு தேவன் அப்பா கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது மகளே. தேவன் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது காலை தோறும் என்னுடைய கிருபை புதிதா இருக்கிறது. தியாத்துன் நட்சசாரபவுடனா நீ நினைத்தாய் வேலை செய்து நான் கட்டலாம் என்று சொல்லி குடும்பத்தை. ஆனால் என்றைக்கு நீ அந்த முடிவு எடுத்தியோ அன்றைக்கு உன் கையாலே உன் வீட்டை நீ இடித்து போட்டாய். நீ இடித்து போட்டதை அறியாமல் ஆண்டவர் எச்சரிப்பு இல்லாமல் நீ இருக்கிறாய். தேவன் சொல்லுகிற நீ எச்சரிக்கையா இருந்து வீட்டை நீ கட்ட முடியாது. நீ சம்பாதித்து உன் குடும்பத்தை நீ கட்ட முடியாது. தேவன் சொன்ன காரியத்தை நீ ஆண்டவரை செய்து கணவரிடத்தில் ஒப்புரவாயி மன்னிப்பு கேட்டு ஐயோ நான் செய்தது தவறு, என்னால எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி நீ ஒப்புரவாயானால் கர்த்தர் சொல்லுகிறார் அடுத்த நிமிஷத்திலிருந்தே தேவன் உன் ஆண்டவரை கணவரை பழைய நிலைமைக்கு அவர் மாற்றுவார் என்று சொல்லி ஒரு புது மனுஷனாய் அவர் ஆண்டவரே உன் கரத்திலே அவர் ஒப்பு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். தான் செய்த காரியத்தை தேவன் உணராமல் கர்த்தர் சொன்ன காரியத்தில் எச்சரிப்பு இல்லாமல் நான் வாழ்வேன் என்னால வாழ முடியும் என்று என்றைக்கு நீ முடிவெடுத்தாயோ அன்றைக்கு உன் குடும்பம் இடிக்கப்பட்டது. புத்தியுள்ள ஸ்திரீயோ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் தன் வீட்டை இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே எச்சரிக்கையோடு கூட இரு மகளே. கர்த்தர் உனக்காக ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிக்க அவர் சிங்காசனத்தில் எழும்பி இருக்கிறார். அவர் ஆண்டவரை உன் வீட்டை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பி விட்டார். அவர் சொல்லுகிறார் நான் கட்டும் பொழுது நீ சும்மா இரு என்று சொல்லி நீ பலிபீடத்தண்டை கிட்டி சேரும் பொழுது உன் பேரில் ஒருவனுக்கு குறை உண்டாயிருந்தால் உன் காணிக்கை அங்கே வைத்து அவனிடத்தில் ஒப்புரவாகி விட்டு வந்து நீ காணிக்கையை செலுத்து என்று அவர் சொல்லுகிறார். நீ யாரிடத்தில இருந்து மனக்கசந்து நீ யாரிடத்தில இருந்து பேசாமல் ஆண்டவரை நீ முகங்கோணலா இருந்தால் அவரிடத்திலே நீ ஒப்புரவாகி வா என்று அவர் சொல்லுகிறார். உன்னையும் உன் குடும்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். நீயும் உன் குடும்பம் எனக்காக நீங்கள் ஆராதனை செய்ய நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உம்மை நன்றியோடு கூடமே துதிக்கிறோம் ஆண்டவரே. மகளை நீர் தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற தேவன் அப்பா ரெஜி ஆண்டியுடைய ஆண்டவரே குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தேவன் அப்பா. ஆண்டவரே தன் மகனுக்காக திறப்பிலே நிற்கிற மகள் கர்த்தாவே ஆண்டவரே அந்த மகன் நினைத்த காரியத்தை கர்த்தர் செய்வீராக தேவன் அப்பா. அவன் தலைமுடிகளை கர்த்தாவே ஆண்டவரே தலைமயிரை ஒன்று விழுந்தா கூட உங்க சித்தம் இல்லை என்று சொல்லி அது வேதம் சொல்லுகிறது. நீர் ஆண்டவர் அப்ப நினைக்காம ஒரு முடி கூட தேவன் அப்ப கீழே விடாது கர்த்தாவே. அப்படி இருக்கும் பொழுது அந்த மகனுக்கு அப்படி நேரிடுகிறது என்றால் ஏதோ ஒரு இடத்துல அந்த மகன் திரும்ப வேண்டியது இருக்கிறது கர்த்தாவே. எங்கேயோ அந்த மகன் ஆண்டவரே சப்ப ஏதோ ஒன்று செய்திருக்கிறான். உம்முடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விடாது கர்த்தாவே. ஆண்டவர் ஒரு முடியை வெண்மையாக்கவோ கருமையாக்கவோ முடியாது கர்த்தாவே. அந்த மகனை நீர் ஆண்டவரே அந்த மகனோடு கூட பேசுங்க ஆண்டவரே.
மகளுக்கு நீர் அதை வெளிப்படுத்துவீராக கர்த்தாவே. அவன் என்ன தவறு செய்திருந்தாலும் கர்த்தரதை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்வீராக தேவன் அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தினால் அவனை நீ நிரப்புவீராக கர்த்தாவே. ஆண்டவரே சப்பா, ராணி ஆண்டி உம்முடைய கருத்தில் தருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை கர்த்தாவே மகளோடு கூட இருக்கட்டும். தன் பிள்ளைகளுக்காக ஓடோடி வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. 7 வாரங்கள் நான் வந்தால் என் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கும்ங்கிற விசுவாசம் தேவன் சொல்லுகிறார். உன்னுடைய காணாத அந்த விசுவாசத்தின் ஓட்டம் தேவன் அதை ஸ்திரப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஏற்ற துணியை கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே கூட இருந்து ஆண்டவரை பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவீராக தேவன் அப்பா. புதிதாய் வந்திருக்கிற மகளை கர்த்தருடைய கருத்தில் தருகிறோம். நீர் தொடுவீராக. அந்த மகளுக்கு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஜபத்துக்கு வந்த தேவன் அப்பா விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். துதிக்க மகிமையெல்லாம் உமக்கு ஒருவர் கேர் எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாம ஜபத்திற்குள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.